கொஷின் நம்பர் 1. 3 நபர்களினுடைய தற்போதைய வயது விகிதம் 5:6:9. 7 வருடங்களுக்கு முன்பு அவர்களுடைய வயதுகளின் கூடுதல் 59 எனில் அவர்களுடைய தற்போதைய வயது என்ன? கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு தற்போதைய வயது விகிதத்தை 5x 6x 9xன்னு எடுத்துக்கலாங்களா? அப்போ 7 வருடங்களுக்கு முன்பு அப்படிங்கிறனால 5x minus 7, 6x minus 7, 9x minus 7 இதனுடைய கூடுதல் வந்து 59ன்னு சொல்லியிருக்காங்களா? ரைட். ஸோ எக்ஸ் எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 5 5 10 11 20x மைனஸ் 7 14 21 இஸ் ஈக்குவல் டு 59. 20x அப்படியே வச்சுக்கோங்க. 21 இந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ்ஸு 21 ஆயிரும். ஸோ இந்த சைடு வந்து 80 இருக்குது, இந்த சைடு வந்து 20x இருக்குது. 0க்கு 0 கேன்சல், 1 2 4 2 8. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 4. ஸோ இதில் போய்ட்டு தற்போதைய ஏஜான இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 5 20, 6 24, 9 36. ஸோ 20 24 36. 20 24 36. ஆப்ஷன் ஏங்கிறது தான் அதற்கு சரியான விடை. கொஷின் நம்பர் 2. தகப்பன் மற்றும் மகனுடைய தற்போதைய வயதிற்கு இடையேயான விகிதம் வந்து 19:5. 4 வருடங்களுக்கு பிறகு அவர்களுடைய வயதுகளின் விகிதம் 3:1. இருவருடைய தற்போதைய வயதின் கூட்டுத்தொகை என்ன? இதுவும் ஈஸி தான். ஸோ தகப்பன் மற்றும் மகனுடைய தற்போதைய வயதிற்கு இடையேயான விகிதம் வந்து 19x 5x. 4 வருஷத்துக்கு அப்புறம்னு சொல்கிறாங்களா? அப்போ 19x டிவைடட் பை 5x, 2 பேருக்குமே 4 வருஷத்துக்கு அப்புறம் வயது விகிதம் வந்து 3/1. ஸோ இதை நம்ம குறுக்கு பெருக்குனா போதும். ஸோ இங்கே வந்து 19x + 4 இஸ் ஈக்குவல் டு 15x + 12. ஸோ இந்த சைடு வந்துச்சுன்னா 4x, இந்த 4 இந்த சைடு போச்சுன்னா 8. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இதில் எடுத்துகிட்டு போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். 19 2 38, I2 10. அவங்க தற்போதைய வயதின் கூடுதல் கேட்குறாங்க. அப்போ 38 + 10 இஸ் ஈக்குவல் டு 48. ஸோ ஆப்ஷன் சிங்கிறது அதுக்கு சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 3. தற்போது சதீஷ் என்பவர் வெங்கட் என்பவரை விட 4 மடங்கு மூத்தவர். 15 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களுடைய வயதுகளின் கூடுதல் 65 எனில் அவர்களுடைய தற்போதைய வயதினை காண்க. ஸோ இது சதீஷ் வெங்கட்னு வச்சுக்கோங்க. சதீஷ் என்பவர் வெங்கட் என்பவரை விட 4 மடங்கு மூத்தவர். அப்போ எக்ஸ்னா இது 4x. 15 ஆண்டுகளுக்கு பிறகுங்கிறனால 4x + 15 x + 15. அவர்களுடைய வயதுகளின் கூடுதல் வந்து 65. அதாவது 4x + 15 + x + 15 இஸ் ஈக்குவல் டு 65 எனில் தற்போதைய வயதினை காண்க. ஸோ இது வந்து 5x, இது வந்து +30, 15 15 +30 65. 5x 30 இந்த சைடு போச்சுன்னா -30. ஸோ 65 - 30. ஸோ 5x இஸ் ஈக்குவல் டு 35. எக்ஸோட வேல்யூங்கிறது 7 × 35. ஸோ டைரெக்டாக நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 4 28 7. ஸோ 28,7 எங்கே இருக்கோ அது ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பிங்கிறது அதற்கு சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 4. தற்போது அருணின் வயது அவனது தந்தையின் வயதில் பாதி. 12 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயது அருணின் வயதைப் போல 3 மடங்கு எனில் தற்போதைய அருணின் வயது என்ன? ஸோ அருண் மற்றும் தந்தை. அருணின் வயது தந்தையின் வயதில் பாதி. அதாவது இவங்க வந்து 2x அப்படின்னா இவங்க எக்ஸில் இருப்பாங்க. 12 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படிங்கிறாங்க. அப்போ x - 12, அப்புறம் 2x - 12. முன்பு தந்தையின் வயது 12 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயது அருணின் வயதைப் போல 3 மடங்கு. தந்தையின் வயது அருணின் வயதைப் போல 3 மடங்கு. அதாவது இது எக்ஸ்னா இது 3x. அதாவது ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1:3. சரிங்களா?
12 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயது அருணின் வயதை போல் 3 மடங்கு. ஓகே, அவருக்கு 10னா அவருக்கு 30 இருக்கும், அப்படி வச்சுக்கலாம். சரி, இப்போது தற்போதைய அருணின் வயது என்னன்னு அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி எக்ஸ் மைனஸ் 12 டிவைடட் பை 2x மைனஸ் 12 இஸ் ஈக்குவல் டு 1/3. ஸோ இது குறுக்கு பெருக்கல் பெருக்கினீங்கன்னா 3x மைனஸ் 36 இஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 12. ஸோ இந்த 2x இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 2x ஆயிரும், இப்போ எக்ஸ்ன்னு இருக்கும். இங்கே மைனஸ் 12 ப்ளஸ் 36ன்னு இருக்கும். ஸோ இங்கே வந்து 24 வந்துருச்சு, எக்ஸ் வந்து 24. சரிங்களா? இப்போ 2xங்கிறது இதை எடுத்துகிட்டு அப்படி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எக்ஸுங்கிறது 24, அப்போ 2xங்கிறது 48. ஸோ 24,48 அருணுடைய வயது தானே கேட்குறாங்க. அப்போ ஆன்சர் 24. ஆப்ஷன் ஏங்கிறது தான் இதற்கு சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 5. ஒரு கணவன் மற்றும் மனைவியினுடைய தற்போதைய வயது விகிதம் வந்து 4:3. சரிங்களா? ஓகே, 4:3. 5 வருடங்களுக்கு பிறகு வயது விகிதம் வந்து 9:7. திருமணம் நடக்கும்போது வயது விகிதம் வந்து 5:3 எனில் அவர்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு முன் திருமணம் செய்தனர்? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், தற்போதைய வயது விகிதம் எடுங்க. தற்போதைய வயது 4:3ன்னு கொடுத்துருக்காங்களா, அதை நம்ம ரேஷியோ எடுக்கணும்னா மாறிலியால் 4x, 3xன்னு எடுத்துக்கிறோம். 5 வருடங்களுக்கு பிறகா, அப்போ 4x + 5 டிவைடட் பை 3x + 5, 5 வருஷத்துக்கு அப்புறம். அப்போ ஆட் பண்ணிக்கணும். இதே முன்னர்னு கொடுத்துருந்தா மைனஸ் போடணும். ஸோ அவங்களுடைய வயது விகிதம் வந்து 9:7. ஸோ 9/7 எடுத்துக்கிறோம். ஸோ இது ரெண்டையும் குறுக்கு பெருக்கல் பெருக்கிறோம். 7 28x, 7 35, 9 27x, 95 45. இந்த எக்ஸ் இந்த சைடு போச்சுன்னா வெறும் எக்ஸ் தான் இருக்கும். அதாவது -27x இருக்கும், 28 - 27 ஒரு எக்ஸ். இந்த 35 இந்த சைடு போச்சுன்னா -35, அப்போ x = 10. சரிங்களா? ஸோ அவங்க கேட்குறது திருமணம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன் திருமணம் செய்தன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு அப்போ நீங்கள் தற்போதைய வயதை கண்டுபிடிங்க. தற்போதைய வயதுங்கிறது 40 and 30. சரிங்களா? 40 40, 30 30. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க, தற்போதைய வயது 40 2 பேருக்கும், கணவன் மனைவிக்கு. திருமணம் இங்கே பாருங்கள், விகிதம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். திருமணம் நடக்கும்போது வயது விகிதம் 5:3. தற்போது வயது கண்டுபிடிச்சிட்டிங்க. திருமணம் நடக்கும்போதுனா அப்போ இதுக்கு முன்னாடின்னு அர்த்தம். ஸோ முன்னர் அப்படின்னு அர்த்தம். ஸோ மைனஸில் போடணும். சரிங்களா? ஸோ திருமணம் நடக்கும்போது அப்படின்னா மைனஸில் போடணும். ஸோ இந்த எக்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 40 - x டிவைட் பை 30 - x இஸ் ஈக்குவல் டு விகிதம் திருமணம் நடக்கும்போது வயது விகிதம் 5:3, அப்போது 5/3. ஸோ இதை குறுக்கு பெருக்கல் பெருக்குங்க. 3 12, அடுத்து 3x இஸ் ஈக்குவல் டு 150 - 5x. ஸோ இந்த -5x வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா +5x ஆயிரும், அப்போ 2x ஆயிரும். இந்த 120 இந்த சைடு போச்சுன்னா மைனஸில் போயிடும், அப்போ வெறும் 30 ஆயிரும். அப்போ x = 15. அப்போ 15 ஆண்டுகளுக்கு முன்னர் திருமணம் நடந்திருக்கும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் டிங்கிறது அதற்கு சரியான விடை.